ஆள் இவன் தான். நம்ம ஸ்டைல்ல அடி வச்சு ஒரு குத்து விட்டதோ எடி கலங்கி போய் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வந்து விழுந்துருச்சுல்ல. உண்மைய சொல்லுடா. ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பாவப்பட்ட டாக்டருங்க. வலது பக்கம் வந்து நின்றா. ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க 300 மாட்டை ஊசி போட்டு கொண்டது நான் தாங்க ஐயா. நானா இதை செய்யலங்க, அந்த சாமிக்கன்னு சொல்லி தாங்க நான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது? பெல்லாரி ராஜா. பெல்லாரி ராஜா தெரியாது. நான் ஓவரா லுக் விடுற. நான் சீன் காட்டி நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் டாய் நீலுது கேட்டது அடி, அப்பாலைக்கு தான் பேச்சு. நான் செஞ்சது தப்பு, இனிமே நான் ஒம்புக்கு வர மாட்டேன். வரத்துக்கு உன்னை நீ உசோட விட்டு வச்ச நடம் அவனை சாமி பண்ண. 6 எருமிங்க 3 கண்ணுக்குட்டிங்களை வச்சு மாதவத்துல வியாபாரம் தொடங்கினவன் நான். இன்னைக்கு 6 லோடு இல்ல 6000 லோடு என்கிட்ட வியாபாரம் இருக்குது. நம்மளாண்ட இந்த ஆற்ற வேலை வச்சுக்கிட்டு அவனை டாப் எகிரிடும். என்னடா நினைச்சுக்கிற நீ? செக் போஸ்ட் டாக்டருக்கு துட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி மாடுங்களுக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னா நான் பொட்டி படிக்க தூக்கின்னு அப்பீட் ஆயிடுவேனா? சரியான சாவுகிறாகிடா நீ. இத்தனை நாளா நம்மளாண்ட வாலாட்டின பசங்க எல்லாரையும் என் இடத்துக்கே வர வச்சு என் காலடியில உழ வச்சு அவங்க கால எலும்பு வச்சு சூப்பு குட்டு அனுப்பதாண்டா இந்த பெல்லரி ராஜா ஸ்டைல. எப்ப நீ உன் இடத்துக்கு என்ன வர வச்சிட்டியோ இன்னில இருந்து இந்த இடமும் இங்க இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லடா. ராஜகண்ண இவன் சொத்து பத்தலம் ஏதி வாங்கினா இவனை கண்காணாத இடத்துக்கு தட்டி விட்டுரு. இன்னொரு தபா இந்த ஊர்ல உன்னை பார்த்த கல்ல தூக்கி தலையில போட்டு சாவடிச்சிட. போட 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 போட. ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான். அவரு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்கக்கூடாது. இங்க என்ன ஒரு பாக வந்தப்பெல்லாம் அவரு கூட வந்துன்னு சொல்லுவாரு. நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட
அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க ஒண்ணு. இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிபட்ட வலியோட ஓடி போன. நடந்துச்சு. இந்த பழைய கதைலாம் இப்ப என்னத்துக்கு? பழைய கதை மட்டும் இல்லடா, சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு. இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சோம், மனசுல நிம்மதியே இல்லாதவன். போதும், எவ்வளவோ பட்டுட்டேன். எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத 2 பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கியை தூக்குறாங்க. இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது உறுதி. ஏன் ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காட்டுற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா. என்ன பண்றது, அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திருந்தணும், உன்னை பார்த்து அவங்க மாறணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்ல, இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க புலம்பி நிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்கதா. அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, நான் என்னத்துக்குறேன்? நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. இப்பதானே எனக்கு தெம்பே அத்த சொல்லு. கழுத்தை பிடிச்சு இழுத்து வாங்கடா அந்த பொம்பளைய. என்ன செல்வம் இது? ஏன் ஆளுங்களோடு வந்திருக்க? எவனோ எரும வியாபாரி இங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கு முன்னாடி சில மாற்றங்களை செய்யலான்னு இருக்கேன். இது என் அப்பா உட்கார்ந்த நாற்காலி. இந்த நிமிஷத்துல இருந்து இதுல நான் தான் உட்கார போறேன். இந்த அரண்மனை இனிமே எனக்குதான். மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க. உங்களை மாதிரி காலி பசங்களுக்கு அவங்கள தொட கூட அருகதை இல்ல. விடுங்கடா, என் அப்பனுக்கு நீ மனைவியா வாழ்ந்தது போதும், இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. செல்வம், நான் அப்ப எதிர்பார்த்த மாதிரியே சின்ன முதலாளியோட அட்டகாசம் தொடங்கியாச்சு. அம்மாவா வெளியில வந்தீங்களா இல்ல துரத்து விட்டாங்களா? எதுவா இருந்தாலும் உங்க முடிவு. ஆனா ஏன் முடிவு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறதா? ஊதுபத்தி ஏத்தி கோடி துணி போத்தி பொணமா படுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த வீட்டுக்குள்ள வா. பொணமா படுக்க போறது இவ இல்லடா, நீதான்டா. ஏண்டா பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற? ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம்டா, அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற. இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு? நான் பஞ்ச பரதேசி. பிரச்சனைனா மஞ்சா சோத்தை வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன்டி. அதான் நம்ம பாஸோட பிலாசபி. தில் இருந்தா ஆம்பளனா கை வைடா. ஏண்டா பேசினுங்க சொல்ல மேல கை வச்சிட்டு நீ. நாகப்பா! சமாதானம் பேச வந்த அச்சி தெத்திரி அவனுக்கு நல்லா இருக்குதானா? கழுத்தை பிடிச்சா தள்ளுவான், அடிச்சு துரத்துங்கடா. பிடிக்காத குரல் திகிலாயிட போதுடா. கொஞ்சம் விட்டா நம்ம ஊர் வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போய் நான் வர போல இருக்கு.
நல்ல வேலை வக்கீல் வந்துட்டாரு. என்னாச்சு, ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்த உடனே ஆசையா கழுத்துல கை வச்சுட்டாங்க. அதோ அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணுல இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா இருக்கு. செல்வம், என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம்? என்ன வம்பு கிழத்தா அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும். இவரை நீ யாருன்னு நினைச்ச? பெல்லாரி ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்த வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கிறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலி மதிக்கிறான். நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக ஓ தெரிஞ்சுக்கோ. அப்படியா கண்ணு? ஆனா ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க, இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கணுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யானுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா, ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியம். அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. இப்படி வா. எல்லா பாட்டியும் இந்த வீட்டுல தான் இருக்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கின்னு? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. ஒய் நாட், அனுப்பிடலாமே. அது வக்கீல். அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இட்டின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. போங்க. எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சு கிடையாது. கிளம்பு, இடத்த காலி பண்ணுங்க. போட போட வாடா. உன்னதான் வாடா. என்ன உதாரு காட்டுற? சரி, உனக்கு இங்க என்ன கொடுக்குறாங்க? அது ஒரு அடிக்கு 75 ரூபா வாங்குறேன். ஆஸ்பத்திரி செலவுலாம் தனி. அது சரி, நான் எப்பவும் துட்டெல்லாம் வாங்குறது இல்ல, குடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தான். அண்ணாத்த இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. வேணாம், நீ போலீஸ்காரனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? இங்கிலீஷ் ஸ்டைல்லயே உன்னை மிதிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்டா, இந்த விக்ரம மேல கை வச்சா 1க்கு 10 திரும்ப வரணும். அவன் வருவான், வர வைக்கிறேன்டா. பணத்தை பார்க்கறதுக்காகவாவது வந்துதான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வர வேண்டாம். இதெல்லாம் சின்ன விஷயம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சார், ஏதாவது பிரச்சனையா சார்? என்ன சார் பிரச்சனையா? ரவுடித்தனம் பண்ணிட்டு என்ன சார் பிரச்சனைன்னு என்னைய கேக்குறியா? வெளியே அனுப்பியா அந்த ராஜுவை. சார், அவன் வந்து போயா. தம்பி, ஐயோ, அட பாவி, என்னடா பண்ணிட்ட? உன்ன மாதிரி எரும மாடுங்க இந்த மாதிரி சட்டத்தை கையில எடுக்கும் போதுதான் லாக்கப்ல கொலை நடக்குது. அப்புறம் அந்த தலைவலி ஆட்சி நடத்துற எங்கள மாதிரி மினிஸ்டருங்க தலையில விடும். இனிமே யாருன்னு பார்க்காம போலீஸ் விளையாடுனா உன் தலையில இந்த தொப்பி இல்ல, தலையே இருக்காது. என் மேலகிற காண்ட ஒன்னாண்ட காட்டிட்டான். யார கேட்ட என் ஆளை நீங்க அடிச்சீங்க? யார் கிட்ட ஆடுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராஜரத்னத்தோட பையன் செல்வரத்னம் தான். அவர் அதிகாரம் பண்ண வந்த பெல்லாரி ராஜா யாருன்னு அவருக்கு தெரியணும். அதான சங்கதி. அதுக்குதான் இவ்வளவு சீனா. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன்ற விவரத்தை யார்யார்ட்ட சொல்லணுமோ அவங்களாண்ட போய் நானே சொல்லிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் என் விஷயத்துல நீ அவசரப்பட்டுட்ட, அதுக்கு உன்னை நான் கவனிச்சுக்குவேன். நான் போய் நம்ம பங்காளிய கண்டின்னு வரேன். என்னத்த, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா? நீ தந்த ஓட்டு தானே என்ன தலைவராக்குச்சு. போ, போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா. போ.